கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் வீட்டில் வருமான வரி துறையினர் ஆய்வு செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சொத்து மதிப்பீட்டு குழுவினர் தற்பொழுது அங்கு ஆய்வு செய்து வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் அஜித் வழங்க கேட்கலாம். அஜித், வருமான வரித்துறை சார்பாக இந்த சொத்து மதிப்பீட்டு குழு அதிகாரிகள் தற்பொழுது அங்கு ஆய்வு செய்து வருகின்றனர். எத்தனை அதிகாரிகள் இந்த ஆய்வில் மேற்கொண்டு வருகின்றனர்? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். கரூரில் கடந்த ஆண்டு 2023 ஜூன் மாதத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோரோட வீடுகள் மற்றும் அலுவலகம் மற்றும் இவருடைய உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடு அலுவலகத்தில் கடந்த ஆண்டில் பல இடங்களில் பலத்த சோதனை வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் மாறி மாறி சோதனை நடத்தி வந்தார்கள். இதில் பல்வேறு ஆவணங்களை கைப்பிடிக்கின்றனர். குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பரான குங்குமத்து மணி என்பவரின் உணவகத்திலும் நிதி நிறுவனங்களிலும் அமலாக்கத்துறைகள் சோதனையின் போது தொடர்ந்து பல்வேறு ஆவணங்கள் சிக்கியது. ஆவணங்கள் கணினி ஹார்ட் டிஸ்க் போன்றவரை கைப்பிடிக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் உள்ளார். தற்பொழுது ஜாமீன் கேட்டு பல முறை விண்ணப்பித்து வருகின்றனர். ஜாமீன் மனு மீதான விசாரணை நிறைவடைந்த நிலையில் நாளை நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் நேற்று கரூர் வந்த வருமான வரித்துறை சொத்து மதிப்பீட்டு குழுவினர் செந்தில் பாலாஜி நெருங்கிய நண்பரான குங்குமத்து மணியின் உணவகத்தில் அலுவலகத்திலும் மற்றும் அருகிலே கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்திலும் சோதனை செய்து அதே அளவு அளந்தனர். மேலும் 1 மணி நேரம் நேற்று சோதனை முடிவடைந்து திரும்பி சென்ற நிலையில் இன்று காலை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலைகளில் கட்டி வர பிரம்மாண்டமான பங்களா, ராம்நகர் பகுதியில் பங்களா கட்டிட்டு வராங்க. அந்த ஆடம்பர பங்களாவில் காலை வருமான வரித்துறையின் சொத்து மதிப்பீட்டு குழு ஒரு 6 பேருக்கு மேல் அதிகாரிகள் ஆய்வு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 காலைகளில் வந்த 1000க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தற்போது ஆய்வு செய்து ஆய்வு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் கரூரில் முகாமிட்டு ஆய்வு பணியில் ஈடுபட்டு வரும் சம்பவம் கரூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அஜித், தகவலுக்கு நன்றி.